You are watching Things I Know. Welcome to my channel. இன்றைக்கி நம்ம வீடியோவில் முட்டை தொக்கு வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் வந்து ஒரு கடாயை வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை கொஞ்சமாக, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு எல்லாம் சேர்த்துக்கணும். 5 பூண்டும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் வந்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து பச்சை வாசனை போனோடனே 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதையும் இதோடு சேர்த்துக்கணும். இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், இது எல்லாத்தையும் நல்லா ஆயிலே ஃப்ரை பண்ணிவிடுங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் மசாலா வந்து பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். இப்போ 2 தக்காளி பழத்தை வந்துட்டு நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு அந்த விழுதை வந்து இதோடு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வற்றி வர அளவுக்கு நம்ம வந்து அடுப்பில் சிம்லேயே போட்டு வச்சுக்கணும். இப்போ நல்லா இந்த அளவுக்கு வற்றின பிறகு ஒரு துண்டு வெல்லம் வந்து இதோடு சேர்த்துக்கோங்க. அது வந்து நல்லா சாப்பிடும் போது நல்ல ஒரு இனிப்பு சுவையும் சேர்ந்து தெரியும் போது நல்லாயிருக்கும். இப்போ 4 முட்டை வந்து நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். அதை வந்து லேசாக கத்தி வச்சு கீறி விட்டுட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க தொக்கோட. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் ஆயிலே வந்து இந்த முட்டையும் மசாலாவும் வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஆயிலே ஃப்ரை ஆகட்டும். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்ட்டான முட்டை தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முட்டை தொக்கு வந்துட்டு சாதம், சப்பாத்தி எது கூட வேணாலும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஒப்பீனியன்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.